ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம யூடியூப் பேனர் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து பேனர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நார்மலாக பேனரை கொண்டு போய் வைக்க முடியாது. பேனருக்குன்னு ஒரு சைஸஸ் இருக்கு, அதை சரியாக கிரியேட் பண்ணி தான் வைக்கணும். அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி யூடியூப் பேனர் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல நீங்கள் கூகுள் போயிட்டு யூடியூப் சேனல் பேனர் டெம்ப்ளேட்னு சொல்லி டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ ஒரு யூடியூப் சேனலுக்கான பேனர் நிறைய வரும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி நான் ஒரு சிம்பிளான ஒரு யூடியூப் சேனல் பேனரை டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு லேசாக இருக்கும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு, அதுக்காக வேண்டி நான் இந்த பேனரை டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது உங்கள்கிட்ட பிக்சல் ஆப் இருந்தால் பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு பிக்சல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணி இதில் நியூ டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி மேலே டெலீட்டை கிளிக் பண்ணி அதை டெலீட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த வலது சைடில் கீழே அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணவும் ஒரு இது வரும். அதில் நீங்கள் பேனர் சைஸை செலக்ட் பண்ணணும். அதில் இந்த கஸ்டமை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போய் இந்த யூடியூப் பேனர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதான் யூடியூப் பேனர் சைஸ். அதை ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது கேலரியில் இமேஜை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களா, அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 கலர் இருக்குது. இதில் மஞ்சள் கலரில் நீங்கள் உங்களோட டெம்ப்ளேட்டை செட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபோனில் பார்க்கலாம். ரெட் கலரில் செட் பண்ணிங்கன்னு சொன்னால் டேபிளில் பார்க்கலாம். க்ரீன் கலரில் செட் பண்ணிங்கன்னா லெஃப்ட்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ பார்க்கலாம். இதே ப்ளூ கலரில் செட் பண்ணிங்கன்னா டிவியில் பார்க்கலாம். நான் ஃபோனில் பார்க்கறதுக்காக வேண்டி செட் பண்ணுறேன். அடுத்தது இந்த ஏன்சல்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அதை எடிட்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான நேம், உங்களோட சேனல் நேமை இதில் கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணி டன் கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது டன் கொடுத்து முடிஞ்சு ஓகே கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் டைப் பண்ணது வரும். அதை உங்களோட நான் ஃபோனுக்கான செட் பண்ணுறேன். அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக்கி நான் வச்சுக்கொள்ளுறேன். பேனரை எப்போவுமே பெருசாக வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு உங்களோட லோகோ எடிட் பண்ணணும்னு சொன்னால் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டை பொறுத்து உங்களுக்கு எப்படியெல்லாம் செட் பண்ணணுமோ அப்படியெல்லாம் செட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக நார்மலாக செட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் உங்களோட க்ரியேட்டிவிட்டி மைண்டை பொறுத்து எவ்வளோ வேணாலும் எப்படி டிசைன் வேணாலும் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஃபோன்ட்டை கலரை மாற்ற போகிறேன். அதுக்காக வேண்டி உங்களுக்கு வீடியோவில் பார்க்குற ஏரோ மார்க்கில் காட்டியிருக்கிற மாதிரி நான் கிளிக் பண்ணி போகிறேன். போயிட்டு நான் எனக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இதில் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி நிறைய டூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது பாருங்கள். கலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம், பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணலாம், ஃபோன்ட்டை சேஞ்ச் பண்ணலாம், அப்படின்னு நிறைய இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் நான் எனக்கு தேவையான மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் க்ரியேட் பண்ணி முடிஞ்சு கடைசியில் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எப்படி தேவையோ உங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் உங்களோட நேமுக்கு பின்னால் அதுக்கு ஏற்ற கலரை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒயிட்டை செலக்ட் பண்ணி நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து இந்த ரைட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் இமேஜ் பண்ணி சேவ் டு கேலரி கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஃபோட்டோஸ் கேலரியில் சேவ் ஆகிருக்கும். இப்போ கேலரியில் ஃபோட்டோஸ் யூடியூப் பேனரை கொண்டு போயிட்டு செட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களை சேரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தாஃப்.